ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜோதிபா பூலே, சாவித்ரிபாய் மற்றும் இவங்க கொண்டு வந்த சத்யசோதக் சமாஜ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள், இது சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஃபஸ்ட்டு ஜோதிபா பூலே. இவர் எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே 1827 பிறக்கிறாங்க. எங்கன்னா மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு 1827. இவர் பார்த்திங்கன்னா ஒரு மாலி சமூகத்தை சேர்ந்தவர். மாலி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னா தோட்ட வேலை, இந்த பூ எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையை செய்துட்டு வரவங்க. இதனாலே இவருக்கு பார்த்திங்கன்னா பூத்தெடுக்கும் குடும்பத்தில் பிறந்தமையால் இவருக்கு பூலே என்று அழைக்கப்பட்டார். அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தார். ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனேவில் 1852. அடுத்து சத்யசோதக் சமாஜ் என்னும் சங்கத்தை தொடங்குறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா உண்மையை நாடுவோர் சங்கம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத மக்களுக்கும் சுயமரியாதையை தேடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காய் நிறுவினர். இந்த சமாஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1873 பூனேயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதே வருஷம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு நூலையும் வெளியிட்டார். அந்த நூலோட பேர் பார்த்திங்கன்னா குலாம்கிரி என்ற நூலையும் வெளியிட்டார். எப்போனா 1873 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று அந்த சமாஜம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அடுத்தது இந்த நூலையும் வெளியிடுறாங்க. இந்த சமாஜோட குறிக்கோள் என்னவாக இருந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்ரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அது மட்டும் இல்லாமல் ஜோதிபா பார்த்திங்கன்னா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு சில தங்குற இடத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து விதவைகளுக்கென காப்பங்களையும் உருவாக்கினார். இந்த குலாம்கிரி இந்த நூல் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அடிமைத்தனம், இது பேஸ் பண்ணி தான் அந்த நூல் இருக்கும். அந்த பள்ளி எங்கே நிறுவுறாங்கன்னு பார்த்திங்கன்னா புத்வார் பீட் என்ற இடத்துல பெண்கள் பள்ளியை தொடங்குறாங்க. புத்வார் பீட் என்ற இடத்தில் பெண்கள் பள்ளிக்கு தொடங்கினார். அடுத்தது ஸ்காட்டிஷ் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்த பூலே விவசாயிகளுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இரவு பள்ளியை தொடங்கினார். இதுதான் ஃபஸ்ட்டு விவசாயிகளுக்காக இரவு பள்ளியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இயர் கொடுக்கல. ஸ்காட்டிஷ் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்த பூலே விவசாயிகளுக்காக இரவு பள்ளியை தொடங்கினார். அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹண்டர் கல்வி குழுவிடம் தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அளிக்க ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. ஹண்டர் குழுக்கிட்ட தாழ்த்தப்பட்டோருக்கும் கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. இவரை பற்றி அவ்வளோதான். அடுத்தது யாரை பார்த்தீங்கன்னா நாராயணகுரு. அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நாராயணகுரு. இவர் எங்கே பிறக்கிறாரு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு 1854 பிறக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார். இதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் இவருக்கு தெரியும். அடுத்தது பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பிய இவர் பார்த்திங்கன்னா அந்த மக்களோட மேம்பாட்டிற்காக அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். இதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை நிறுவுறாரு. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அருவிபுரம். நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம். இப்போ எந்த இடத்துல பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளான்னு கொடுத்துருப்பாங்க. கேரளாவில் எங்கன்னா திருவனந்தபுரத்திற்கு அருகே உள்ள செம்பழுந்தி அப்படின்ற கிராமத்தில் தான் பிறப்பார் அவர். திருவனந்தபுரத்திற்கு அருகே உள்ள செம்பழுந்தி. இவர் பார்த்திங்கன்னா பொதுவாக நானு ஆசான் என்று கூப்பிடுவாங்க. நானு ஆசான் என்று அழைக்கப்பட்டார். ஆசான்னா ஆசிரியர் என்று பொருள். இது பார்த்திங்கன்னா மக்கள் 2 பிரிவாக வாழ்ந்து வராங்க. இவங்களோட இதில் மக்கள் 2 பிரிவாக வாழ்ந்து வராங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அவர்னர், மற்றொன்று சவர்ணர் என்று குறிப்பிடப்பட்டனர். இந்த அவர்ணர்கள் கல்வி கற்கக்கூடாது, சாஸ்திரங்களை கற்கக்கூடாது, கோவில்களுக்கு செல்லக்கூடாது, பூஜைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவர்ணர்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்காக தான் இவர் அருவிபுரத்தில் ஒரு கோவில் கட்டுறாரு. யாருக்காகனா சவர்ணர்களுக்கு மட்டும் இந்த கோவிலை கட்டுறாரு அருவிபுரத்தில். அதுதான் இந்த ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம்.
அறிவுபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சபர்ணர்கள் மட்டுமே பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த நாராயண தர்ம பரிபாலன யோகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் இயர் கொடுக்கல, 1903 இல்லைனா 2, ஏன்னா 2 புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. 1902 அப்படி இல்லைன்னா 3 எத்திக்ஸ் புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஈழவ சமுதாயத்தில் காணப்படும் தீண்டாமை முறையை ஒழித்தல் இவருடைய கருத்து. ஒரே ஜாதி, ஒரே சமயம், மனித குலத்திற்கு ஒரே கடவுள் என்பது தான் இவருடைய கொள்கையாக இருந்திருக்கு. யாரோடதுன்னா நாராயண குருவோடது. அடுத்து இவரை மாதிரி இன்னொருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயன் காளி. இவரை மாதிரி இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து ஐயன் காளி. இவர் எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1863 திருவனந்தபுரத்தில் பிறக்கிறாரு. 1863 திருவனந்தபுரத்தில் பிறக்கிறாரு. அங்கே இருக்க வெங்கமனூர் என்னும் இடத்துல பிறக்கிறாரு. அப்போது அந்த பகுதி பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி பகுதி, அந்த கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இவர் குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் நிறைய சாதி பாகுபாடை சந்திக்கிறாரு. இதனாலேயே இவர் வந்து பெரிய தலைவராக உருவெடுக்க காரணமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளில் கல்வி கற்க இடம் பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக இவர் போராடுறாரு. இவருக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதுக்காக இவர் போராடுறாரு. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன் காளி 1907 பார்த்தீங்கன்னா சாது ஜன பரிபாலன சங்கம், இந்த சங்கம் எதை பற்றி பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவுறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1907 கேரளாவிலே இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பண்டித ராமாபாய். இவங்களை பற்றி 10th புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இருந்தாலும் இவங்களை பற்றி பார்ப்போம். ஓல்டு புக்கில் இவங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் ஆழமான புலமை பெற்றிருந்ததால் அவருக்கு பண்டிட் சரஸ்வத் என்னும் பட்டங்களை கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1878 கல்கத்தா சென்றாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1880 ஒரு வங்காளியை திருமணம் செய்கிறாங்க. 1880 ஒரு வங்காளியை திருமணம் செய்கிறாங்க. அடுத்து ரணடே பண்டார்கர் உதவியுடன் ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பையும் நிறுவுறாங்க. ஆரிய மகிழா சமாஜ் யார் நிறுவுறாங்கன்னா பண்டித ராமாபாய். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பெண்கள் வந்து கல்வியை கற்கிறாங்க. 1882 300 பெண்கள் கல்வி கற்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பை நிறுவுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீடற்றவர்களுக்கு வீடு, அதுக்காக இந்த சாரதா சதன். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா தனது செயல்பாடுகளே பூனேவுக்கு அருகே உள்ள கிர்கான் என்னும் இடத்திற்கு மாற்றுறாங்க. அடுத்து முக்தி சதன், இது வந்து சுதந்திர இல்லம். சதன் அப்படின்னா இல்லம். அங்கே இருக்குது சாரதா சதன், இங்கே வந்து முக்தி சதன். இது வந்து ஒரு சுதந்திர இல்லம். இந்த அமைப்பை நிறுவுகிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுமார் 200 பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்க இந்த இடத்துல. இதுவரை இவங்களை பற்றி பாயிண்ட்ஸ் முடியுது. தேங்க்யூ.